வணக்கம் ஃபேமிலி. என்னடா இவன் என்னமோ பேசிகிட்டு இருக்கான்னு பார்க்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லைங்க. நம்ம பார்த்திங்கன்னா கரடி கோயில் கருப்பராயன் கோயிலுக்கு தாங்க நம்ம வந்துருக்கு. இந்த கோயில் லொக்கேட் ஆகிக்கிறது எங்கேன்னு கேட்டிங்கன்னா, ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேமாண்டம்பாளையம்னு பார்த்திங்கன்னா பஸ் இருக்குது. நம்ம வேமாண்டம்பாளையத்துலேருந்து பார்த்திங்கன்னா இறங்கி பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து போனீங்கன்னா நம்ம கரடி கோயிலுங்க. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மினி ஃபாரஸ்ட் மாதிரி கோயில் லொக்கேட் ஆகிருக்கு. பழமையான கோயிலுங்க. நீங்கள் கலெக்டர் ஆகணும், போலீஸ் ஆகணும், நீங்கள் வண்டி வச்சு தொழில் பண்ணுறீங்க, நல்லது நடக்கணும், உங்களுக்கு குழந்தை வர வேணும், உங்களுக்கு எப்படி என்னென்ன வேண்டுதல் இருக்கோ மறக்காமல் இந்த கரடி கோயில் பழமையான கோயிலுக்கு நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாத, நான் யாருன்னு உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் நம்மளாம் ஒரே சொந்தக்காரங்க. மறக்காமல் வீடியோ வாட்சிங் டைமிங். தேங்க்யூ. நான் உங்கள் ஆனந்த். உங்களை மறக்காமல் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா பாய். நம்ம ஒரு வழியாக பார்த்திங்கன்னா கரடி கோயிலுக்கு வந்தாச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு கும்பிட்ற சாமி எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம விநாயகர் பெருமாள் தாங்க. அவர் பார்த்திங்கன்னா அரச மரம் வேப்ப மரத்துக்கடியே அற்புதமாக விநாயகர் பெருமாள் காட்சி அளிக்கிறாருங்க. 3 தோப்புக்காரனை போட்டு கும்பிட்டு நம்ம அப்படியே பார்த்திங்கன்னா கோயிலுக்கு முன்னாடி போயாச்சுங்க. கோயிலுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பெரிய தீபஸ்தானம் வச்சுருக்காங்க. தீபஸ்தானத்துக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நிறைய வேல்கள் வச்சுருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கரடி கோயில்னு சொல்கிற என்ன கருப்பராயன் தாங்க நம்ம கருவறைக்குள்ளே சாமி கும்பிட்றதுக்கு நம்ம கிளம்பி போயிட்டுருக்கிறோம். முன்னாடி கோயிலுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய வேல்கள் நிறைய வச்சுருக்காங்க. பழமை வாய்ந்த குதிரைகள் பார்த்திங்கன்னா நிறைய குதிரைகள் கோயிலுக்கு பின்புறம் கோயிலுக்கு சைட்லலாம் பார்த்திங்கன்னா பழமை வாய்ந்த சிலைகள், பழமை வாய்ந்த குதிரைகள் நிறைய வச்சுருக்காங்க. இப்போ போய் நம்ம கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற சிலைகளெல்லாம் பார்க்கலாங்க. கரடி கோயில்னு சொல்கிற கருப்பராயன் கோயிலுக்கு தாங்க நம்ம வந்திருக்கோம். முன்னாடி பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா பந்தல் பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. பந்தலுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 2 பெரிய சிலை வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா 2 தெய்வங்கள் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வீடு மாதிரி பார்த்திங்கன்னா பழமை வாய்ந்த சிலைங்க. 2 தெய்வங்கள் பக்காவாக பார்த்திங்கன்னா காட்சி அளிக்கிறாங்க. நம்ம தொட்டு கும்பிட்டு கோயில் பரப்பளவுகள் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் இருக்குதுங்க. பார்த்திங்கன்னா பெரிய லெவலெல்லாம் கோயில் இல்லைங்க. பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் இருக்குது. பழமை வாய்ந்த கோயிலுங்க. கோயிலுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு பாதி குதிரை வேலை செஞ்சு நிற்கிது. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சிலை இருக்குது. அப்படியே வீடியோவில் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கோயிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா 2 மாடு காட்சி அளிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. அற்புதமாக இருக்கின்றதுங்க. சாமி, நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புளியம்பட்டிலேருந்து 10 கிலோமீட்டர் வேமாண்டமலை கரடி கோயிலுக்கு வந்துருக்குங்க. இந்த கோயிலுக்கு வந்தால் என்னென்ன நன்மைகள் நடக்கும்? கரடி கோயில் பற்றி வந்து சரிங்க. இப்படி வந்து கரடி கோயில் ஊரு சரிங்க புறமாக இருக்கிறது. ஒரு கிலோமீட்டருக்குள்ள. சரிங்க. இப்படி வந்தால் வேமானம்பலத்தை வழி. சரிங்க. புளியம்பட்டியிலிருந்து வந்தால் 10 கிலோமீட்டர். சரிங்க. நம்பியூர்லேருந்து வந்தால் 7 கிலோமீட்டர். சரிங்க. மொத்தம் இது பழமை வாய்ந்த கோயில். பழமை வாய்ந்த கோயில். பழமை வாய்ந்த கோயில் கரடி கோயில் கருப்பராயன். கரடி கோயில் கருப்பராயன். சக்தி வாய்ந்த கருப்பராயன். அனைத்து மக்கள் அந்த காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த பழமை வாய்ந்த கோயில்ல அவரு பூசேரி அவரு காலை தொட்டு கும்பிட முடியாது. அப்படிங்களா? சரிங்க. 12 மணிக்கு ஆரம்ப பூசைகள், அவரு முடிவு 12:30க்கு பூசைகள் எல்லாம் நடந்து இந்த கோயிலில் என்ன கோரிக்கைகள் நடத்தி இருக்கிறாங்களோ அந்த கோயிலில் வந்து பூ கேட்பாங்க. சரிங்க. அந்த பூ கேட்குற போது பூக்களை கட்டி போட்டு ஊனா இலையில கட்டி போட்டு பூ கேட்டாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு வெள்ளைப்பூ கொடுக்கறவங்களுக்கு குடும்ப சிறப்பாக வாழக்கூடிய இடம் ஐயனுடைய அருள்வாக்கு. சரிங்க சாமி. சிகப்பு பூ கொடுத்தால் கொஞ்சம் தாமதமாக அந்த குடும்பத்தில் கல்யாணமோ மற்ற சீரு சிறப்புகளோ, சரிங்க, மக்களுடைய செல்வாக்கோ, ஒரு தண்ணிகளோ, கிணறு வெட்ட பிடிக்க, வீடு புதுமனைகள் கட்ட, பாலக்கால் போடுறக்கு ஐயனிடம் வந்து பூ கேட்டால் அது கொடுத்த அமோக வெற்றியாக அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கும். அனைத்து மக்களும் திங்கட்கிழமை நம்ம அமாவாசையில் அனைத்தும் கூட்டம் என்ன கோரிக்கையில் வைத்து இந்த குலதெய்வம் கோயிலுக்கு யார் சேர்ந்திருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் வந்து இந்த ஐயனிடம் அந்த குழந்தை பிரசவம் ஆகி 3 மாதமானால் வந்து இங்கே பேர் வைக்கக்கூடிய பெருங்கொண்ட கோயில் கரடி கோயில் கருப்பராயன். அதில் வந்து மசிறியாத்தா இதுகெல்லாம் இந்த தெய்வத்தினுடைய சக்திகள். சுற்றுப்புறத்தில் பார்த்தால் பூரா ஒரு காடு மாதிரி, வனாந்தர மாதிரி காடு, பாஸ்ட் காடு மாதிரி. இந்த காட்டுக்குள்ளே ஐயன் கரடி கோயில் கருப்பராயன் கோயில். பழங்காலத்தில் இங்கே கருப்பராயன் கிட்டே
கரடிகள்லாம் இந்த வனாந்தரத்தில் இருந்ததுனால கரடிக்கோயை கருப்பராயன் வச்சது. இந்த கருப்பராயனை வந்து மார்கழி மாதம் 30 நாள் ஐயனுக்கு நன்றாக பூஜை நடந்து இந்த கோயில்களெல்லாம் புல்லுகளெல்லாம் செதுக்கி மாதத்திலே 30 நாள் கரடிக்கோயை கருப்பராயன் கோயில் கூத்தாட்டம் நடந்து கொண்டு இருக்கும். அந்த 30 நாள் முடிஞ்சு தைப்பொங்கல் அன்னைக்கு 12 மணிக்கு அனைத்து தேவாதிகளுக்கும் இங்கிருக்கும் சக்திகளுக்கு அனைத்துக்கும் பூசையாகி இவங்க ராக்கியப்பன் கோயில் பழமை வாய்ந்த கோயில், அது தெற்குப்புறமாக இருக்கிறது. அதுக்கும் வந்து எல்லாரும் அங்கே போய் எல்லா பூசைகளாய்த்தான் இங்கே வர வேண்டும். சரிங்க கருப்பராயனுக்கு. சரிங்க. அது போன்ற மக்கள் அந்த காலத்திலேயே வந்து இந்த கோயில் அருமையாக ஒரு திருடர்கள் வந்தார்கள். அதை பேர்களை வந்து அவங்கள குலத்தை சொல்லக்கூடாது. திருடர்கள் வந்து ஐயனிடம் திருடிக்கொண்டு ஐயன் விட்டு அக்கட்ட விலகிற போது கண்ணு தெரியாத போயிடுது திருடர்களுக்கெல்லாம். அப்பா அவங்கெல்லாம் கீழே உளுந்து பிறண்டு அழுது, ஐயனே நாங்கள் உங்ககிட்ட திருடிட்டோம், இனிமேல் நாங்கள் இந்த மாதம் திருட மாட்டோம், நாங்கள் ஒரு சேவை செய்கிறோம் ஐயனே கருப்பராயா, நாங்கள் மாதம் மார்கழியில் 30 நாளும் நாங்கள் வந்து கூத்தாடுவோம், எனக்கு கண்ணு வெளிச்சம் கொடுங்கன்னு கேட்டதனால் திரும்பியும் அவங்க வந்து அந்த திருடின பொருளை கொண்டு போய் கருப்பனிடம் வச்சு அவங்க இந்த மார்கழி 30 நாள் நம்ம கரடிக்கோயை கருப்பராயன்ல அவங்க கூத்தாடி அவங்கெல்லாம் வந்து அந்த 31வது நாள் தைப்பொங்கல் அன்னைக்கு அனைத்தும் பூசைகளாகி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பொங்கல், அவங்க கொடுக்க வேண்டிய பிரசாதங்களெல்லாம் உடனாக அவங்களுக்கெல்லாம் அந்த கூத்தாட்டி வச்சவங்களுக்கெல்லாம் எல்லாம் கொடுத்து அவ்வளவு சிறப்பாக உண்டான கோயில். தண்ணி வசதிகள் பக்கத்தில் பெரிய குளம் ஒன்று இருக்கிறது, கிணறு தீர்த்த குடம் இருக்கிறது, தீர்த்த கிணறு இருக்கிறது. இங்கே அனைத்து வசதிகளுக்கும் மக்கள் கூட்டத்துக்கு அனைத்து வசதிகளும் இங்கே உள்ளன. அதனால் நம்மிடம் எந்த மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சிறப்பாக நடக்கும். முடியெடுக்கும், கல்யாணங்கள் நடக்கும். சீர்கள் விநாயகன் கோயில் முன்னுக்கு பாகத்தில் உள்ளது. அங்கே தான் மக்களுடைய தாலி கட்டுற இடம். அந்த கோயிலில் தாலி கட்டிட்டு வந்து ஐயனிடம் சிறப்பாக நம்ம கரடிக்கோயை கருப்பராயன் கையெடுத்து கும்பிட்டு போனால் அவங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நீங்கி மக்களுடைய குறைகள் இல்லாமல் பார்த்தால் இந்த சுற்றுப்புறத்தில் இருந்தால் மண்ணு குதிரைகள் ஆண்டாண்டுக்கு முன்னாலே 300 ஆண்டு 500 ஆண்டுக்கு முன்னாலைக்கு இந்த குதிரைகள் மண்ணு குதிரைகள் எல்லாம் அதெல்லாம் செஞ்சு வைத்திருக்கக்கூடிய இடம்தான் கரடிக்கோயை கருப்பராங்கோயில். இப்போ பார்த்தால் சுற்றியுமே இந்த காரைகள் செஞ்ச சிலைகள், குதிரைகள், பசுவனுகள் இதுக்கெல்லாம் செஞ்சு இந்த கோயிலுக்கு வரக்கூடிய சிறப்பாக மக்களுக்கெல்லாம் நல்ல வழியை காட்டும் நம்ம ஆதி கருப்பன் அன்னகருப்ப மகா சக்தி படைத்த இந்த பரம்பொருள் கரடிக்கோயை கருப்பராயன் என்றால் மக்கள் ஈரோடு வெறிக்கு கோவை வெறிக்கு வந்து இந்த மண்ணு மிதித்து கொண்டு போறவர்களுக்கு அனைத்து செல்வாக்கும் செல்வத்தையும் கொடுக்கக்கூடிய நம்ம கருப்பராயன் அருளாக பெற்று மக்களுடைய மனதிலே யார் அதை நினைத்து கொண்டிருக்கிறாங்களோ அனைவருக்கும் செல்வாக்கும் செல்வத்தையும் கொடுத்து அவருடைய பேர பிள்ளைகளும் ஆண்டாண்டு இருந்த மக்களுடைய ஒவ்வொரு தளர்ச்சிகளும் வளர்ச்சிகளும் உருவாகி நம்ம கருப்பராங்கோயில் கரடிக்கோயில் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய அருளொளி தருவாய் மகா சக்தி படைத்த கருப்பராயன் மகா சக்தி படைத்த அனைவருக்கும் வணக்கம். சாமி ரொம்ப நன்றிங்க சாமி. உங்கள் பேருங்க சாமி? பேருங்க? சக்தி கோயில் பூசேரி. ஓம் சக்தி கோயில் பூசேரிங்க. நம்ம கோயில் எங்கே இருக்குங்க சாமி? காராப்படியில் இருக்குங்க. புஞ்சை புளியம்பட்டியிலிருந்து 3 கிலோமீட்டர். ஏதோ அருள்வாக்கு இந்த மாதிரிலாம் ஏதாவது கேட்கறதுக்கு வரலாமா சாமி? எல்லாம் மக்கள் வரலாங்களா உங்களை தேடி? எல்லாம் நல்லா நடக்குங்க. உங்களை தேடி அருள்வாக்கு கேட்கறதுக்கு வரலாங்களா? எல்லாம் வரலாங்க, வராங்க. நாங்கள் அங்கே வந்து சரிங்க ஓம் சக்தி கோயில் காராப்படியில் வந்து வச்சிருக்கிறனால புஞ்சை புளியம்பட்டிலேருந்து காராப்படி இல்லைங்களா? காராப்படிக்கு 3 கிலோமீட்டர், சத்தியிலிருந்து வந்தால் 17 கிலோமீட்டர், நம்பியூர்லேருந்து வந்தால் 12 கிலோமீட்டர்.
இப்படி வேமானம்பலத்திலிருந்து கீழே வந்தால் தெற்கிருந்து வடக்கு வரபோது 7 கிலோமீட்டர் இப்படி பல வகையானது அங்கே இருக்கக்கூடிய இடத்துல நாங்கள் வந்து வேப்பலை அடிக்கும் அம்மாவை நினச்சி கவுரு கட்ட உப்பு மந்திரிக்க பால் மந்திரிக்க ஆதிபராசக்தி கிட்ட அனைத்தும் நடக்குது. நாங்கள் வந்து மூலிகை தலைகளை எல்லாம் பொறித்து அந்தந்த வினைகளுக்காக நம் காராப்படியில் இருக்க ஆதிபராசக்தி கோயிலில் நாங்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அனைவரும் வந்து செல்வாக்கும் நோய்களெல்லாம் வந்து நீக்கி அம்மா கொடுக்கக்கூடிய அருள்வாக்கு அங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. காராப்படி சக்தி மன்றம் புஞ்சை புளியம்பட்டியில் பெரிய சக்தி மன்றம் இருக்கிறது. காராப்படியில் வந்து இருக்கக்கூடிய பவர்கள் மெயின் ரோட்லேயே இருக்கக்கூடிய சக்தி புளியம்பட்டி சக்தி வழி நம்பியூர் வழி ஒரு மெயின் ரோட்லேயே நம்ம காராப்படியில் இருக்குது. அந்த ஓம் சக்தி அம்மா வந்து அனைவருக்கும் அருள்வாக்கு நாம் சாமியாடாமல் அம்மாவை நினைத்து நாம் அதை எடுத்து கொடுத்தால் அங்கே குணமாகக்கூடிய அருள்கள்லாம் அங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. நாம் வந்து மூலிகை தலைகள்லாம் பொறிச்சு கொடுத்துட்ருக்குறோம், பால் மந்திரிக்கிறோம், உப்பு மந்திரிச்சு கொடுக்குறோம், வேப்பலை அடிக்கிறோம், கவுரு கட்டுறோம். யாரிடம் 10 ரூபாய் காணிக்கு போட வேண்டாங்க, நாங்கள் வாங்கி அம்மாவோட அருள்வாக்கை வாங்கி மக்களுக்கு மனதில் பிதைந்து அவங்களெல்லாம் குறைய நீக்கி கொடுக்கணும் அம்மானு நாங்கள்லாம் கும்பிட்டு கொடுக்குறோம். ஓம் சக்தி. நம்மளோட உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணணும்னா ஃபோன் நம்பர் ஏதாவது இருக்குங்களா சாமி? கோயிலுக்கு எதாவது வரோம்னா? இல்லை, நாங்கள் வச்சுக்கிறது இல்லை, நான் செல்லே வச்சுக்கிறது இல்லைங்க. அப்படிங்களா? ஆமாம், சரிங்க சார். ஆகவே அங்கிருந்து வந்து தெரிஞ்சு வரவையே நம்ம புஞ்சை புளியம்பட்டிலேருந்து பஸ் ஏறினா காராப்படி பஸ்ஸில் இறங்கிக்கலாங்க. காராப்படி ஸ்டாப்ல இருந்தா நம்ம கோயில் இருக்குங்க. காராப்படிக்கு வந்துக்கலாங்க. சக்தியிலேருந்து ஏறினா காராப்படி வந்து இறங்கினா அங்கேயே பஸ் ஸ்டாப்பிங் பக்கத்துலேயே ஓம் சக்தி கோயில் இருக்கிறதுங்க. நம்பியூர்லேருந்து வந்தாலும் அங்கே வந்து காராப்படியில் இறங்கினா அங்கேயே இருக்குதுங்க. தூரம் போக வேண்டியது இல்லை. இங்கே ஒரு 25-30 மீட்டருக்குள்ளே தான் இருக்கிறது நம்ம. இப்போ அந்த கோயில் வந்து நாங்கள் சிறப்பாக இப்போ கட்டடம் கட்டிகிட்டு இருக்கிறோம் காராப்படியில். அதையே இன்னைக்கு வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அனைவருக்கும் மக்களினுடைய ஆதிபராசக்தியினுடைய அன்னை ஒளி தருவா. ஓம் சத்திய பங்கார் அம்மாவே போற்றியோம். ஓம் சத்திய பங்கார் அம்மாவே போற்றியோம். ஓம் சத்திய பங்கார் அம்மாவே போற்றியோம். ஓம் 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 சக்தி. ஈரோடு மாவட்ட புஞ்சை புளியம்பட்டிங்க. இவரோட கோயிலை பார்க்கணுன்னா, சாமி பார்க்கணுன்னா நேராக நீங்கள் புளியம்பட்டி வந்தீங்கன்னா, புளியம்பட்டிலேருந்து காராப்படி பஸ் ஏறினீங்கன்னா காராப்படி ஸ்டாப்பில் இருந்தீங்கன்னா நம்ம சாமி பார்க்கலாங்க. அவர்கிட்ட வந்தீங்கன்னா நீங்கள் எதாக இருந்தாலும் பார்த்து பேசிக்கலாங்க. வாக்கு கேட்குறது, நல்லது கெட்டதுக்கு போகிறது, காற்று கோணத்துக்கு இந்த மாதிரிலாம் வந்தீங்கன்னா திருநீர் பிடிச்சிடுவாருங்க. காணிக்கெல்லாம் எது இல்லைங்க. பார்த்தீங்கன்னா ஆதிபராசக்தி ஓம் ஆதிபராசக்தி பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுக்குறாங்க. மறக்காமல் நம்ம கோயிலுக்கு வந்து பாருங்கள்.